கணவர்தாம் வரவிடுத்த கனியிரண்டும் கை கொண்டு மணமலியும் மலர்கூந்தல் மாதரார் வைத்ததன் பின் ஒரு அடியார் வர பணரவும் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனையுட் புகுந்தார். இவங்க வீடு காரைக்காலில் தாய் வீடுன்னு சொல்லப்படும். யாருக்கு பசி வந்தாலும் இவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. வயதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதே விதி எல்லாருக்கும் பொருந்தாது. சிறுத்தொண்டர் வீட்டில் வேறு மாதிரி விதி சொல்கிறார். மாதரார் தாமிருந்த இடவகையில் இடம் புகுதோம். அங்கே சாமி வேறு மாதிரி விதி சொல்லுவார். பெண்கள் தனித்திருக்கிற வீட்டில் சிவனடியார் போகக்கூடாதுன்னு அங்கே சட்டம் சொல்லுவார். இந்த விதி காரைக்காலமாக பொருந்தாது. ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை சிவனடியாருக்கும் பிராட்டியார் தான் அம்மா. அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன தயக்கம்? எல்லோரும் போவாங்க. என்ன அழகுன்னா அம்மாவுக்கு 16 வயசு, அவங்க உணவு படைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்றவர் என்ன மாதிரி ஒரு தொண்டு வேணும், 90 வயசு சாப்பிடும். அம்மா என்ன சொல்லுவாங்க, மகனை இன்னும் கொஞ்சம் ஊட்டிக்கோ அப்படின்னு. அதுதான் அதிசயம் அம்மாட்ட. யாரை பார்த்தாலும் தன்னுடைய மகனாக பார்க்குற பண்பு. உலகத்தில் இருக்கிற அத்தனை சிவனடியாரையும் மகனாக பார்த்ததுனால உலகு உடைய நாயகராகிய அண்டர் பெருமான் நானே உனக்கு மகன்.